இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஐயா தங்கவேல் மாரிமுத்து அவர்கள் எழுதிய வறுமை சாபமில்ல சவால் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து 2வது தலைப்பான பணம் பற்றிய அறிவை பற்றி நேற்று முழுசாக பார்த்தோம். இன்னைக்கு வாழ வைக்கும் வருமானம் அப்படிங்கிற 3வது தலைப்பை பற்றி இன்னைக்கு காலையில் தெளிவாக பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். வாழ வைக்கும் வருமானம். உங்களுக்கு இப்போது மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். சம்பளம் கிடைத்த முதல் தேதியன்று அதை அப்படியே பெட்டியில் வைத்து பூட்டுகிறீர்கள். 30ஆம் தேதி அங்கே எவ்வளவு இருக்கும்? அதே 10,000. அதாவது உங்களுக்கு மாசமான 10,000 ரூபாய் கிடைக்கிது. உதாரணத்துக்கு சொல்றாரு ஐயா தங்கவேல் மாரிமுத்து அவர்கள். இது எல்லாத்தையுமே உதாரணமாக சொல்றாரு. அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தெளிவாக விளக்கி சொல்றது தான் என் வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது உங்களுக்கு முக்கால்வாசி புரியும். புரியாத சிலவற்றை மட்டும் நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ 10,000 ரூபா மாசமான வருது. அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி வச்சிடுறீங்க. 30ஆம் தேதி ஆயிடுது. அது 30 நாள் கடந்து அந்த 1 மாதம் முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டியை திறந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே 10,000 ரூபா தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஏ சைல்டிஷ் கொஸ்டின். நாம் கேட்குறது என்ன? அது சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியாக இருக்குது. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது? இதை வடிவேலு ஆங்கிலத்தை கேட்கிறார், அவ்வளோதான். அது எப்படி? முதல் தேதி வைத்த 10,000 பத்திரமாய் 30ஆம் தேதி வரை அப்படியே இருக்கும். அந்த 10,000ம் எதற்கெல்லாம் செலவானது? யாரெல்லாம் பங்கு போட்டு கொண்டார்கள்? அது ஒரு பெரிய லிஸ்ட் இல்லையா? அதாவது அது எப்படி 1ஆம் தேதியிலேருந்து அது முதல் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பூட்டி வச்ச 10,000 ரூபா எப்படி அப்படியே இருக்கும்? செலவு பண்ண மாட்டாங்களா? எடுக்க மாட்டாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்களா? செஞ்சுருக்கணுமே, செய்யாமல் யாரால் இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி நம்ம கேட்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது அது ஒரு பெரிய லிஸ்ட்டு தான். என்னென்ன? மளிகை, காய்கறி, பால், ஹோட்டலு, மருத்துவமனை, மருந்து கடை, கேபிளு, பேப்பரு, பெட்ரோலு, ஸ்கூட்டர் மெக்கானிக்கு, பிளம்பரு, மின்கட்டணம், பெட்டி கடைக்காரரு, பேக்கரி, துணிக்கடை, கேர் டாக்ஸி, பஸ்ஸு, தியேட்டர், சமையல் கேஸ், செல், டாப்அப், பஸ்ஸு, ஆட்டோ, இன்னும் போக போக நிறைய இருக்குது. அப்பப்பா, அத்தனை செலவுகளும் 10,000ம் பஞ்சாய் பறந்து வரும். எத்தனை நம்ம குடும்பத்தில் இந்த 1 மாதத்தில் வந்த சம்பளத்துலேருந்து அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் நமக்கு எவ்வளோ செலவு இருக்குது? காய்கறி வாங்கணும், பெட்ரோல் போடணும், மருந்து வாங்கணும், நிறைய இருக்குது. ஒரு நாளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சு சோறாக்குவோம், குழம்பு செய்வோம், இல்லை குழம்பு செஞ்சது இதாகும், நைட்டு வந்து டின்னரு, மதியம் லஞ்சு, இன்னும் அங்கே போய் ட்ராவல் வண்டியில் பைக்கில் போனால் அதுக்கு பெட்ரோல் போட்டு செலவு, பஸ்ஸில் போனால் பஸ்ஸுக்கு டிக்கெட் செலவு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அவசரமாக வாங்கணுன்னா அதுக்கு செலவு, நிறைய செலவுகள் இருக்குது. அதெல்லாம் போட்டால் அந்த 10,000 ரூபா வச்சோமே பெட்டியில், அதெல்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சாலும், ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு வச்சாலும் 10 நாளைக்கு 10,000 ரூபா முடிஞ்சிடும். அப்படி இருக்கிற இடத்துல எப்படி அந்த அப்படியே இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னொரு கேள்வி. என்னது? ஒரு 60 வருடங்களுக்கு முன் உங்கள் தந்தை இத்தனை வகையான செலவுகளையா செய்து வந்தார்? இல்லையே. சாப்பாடு, துணிமணிகள், பண்டிகை என்று மிக குறைந்த செலவினங்கள் தானே. இது ரொம்ப ரொம்ப உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, எதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கலாமே, 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கலாமே. அப்போ எல்லாமே நம்ம குடும்பம் 90s 80 90 அப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரிங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போ இருக்கிறவங்க துணி சட்டை எடுக்கிறது எப்போ? பொங்கல், தீபாவளி, அவ்வளோதான் துணி எடுக்கிறது. அதே மாதிரி பண்டிகை, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே அது மாதிரி பொங்கல்லையும்
இல்லை இது மாதிரி தீபாவளி, அதுக்கப்புறம் கோயில் திருவிழா, அந்த மாதிரியான விசேஷங்களுக்கு மட்டும்தான் நம்ம கிடைக்கும். அப்புறம் பிறந்த நாள் ஆச்சுன்னா சட்டை கிடைக்கும் எப்பயாவது ஒரு தடவை. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் தெரியும், வாரம் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், அப்படிதான் இருக்கும். ஆனால் எல்லா மாதமும் வராது, எல்லா வாரமும் வராது. எப்பயாவது ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் சொல்கிறது 60 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியாது, நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நம்ம தெரியுமில்ல, அதை வச்சு தெரிஞ்சுக்கோம்ல. அதை வச்சு நம்ம சொல்கிறது தான். எல்லாருக்குமே அப்படி இருக்காது, நடுத்தரங்களுக்கு மட்டும்தான் இது, பணக்காரங்களுக்கு கிடையாது. அதையும் அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அதாவது நம்ம தலைப்பு முன்னுரை பார்த்தோம் பார்த்தீங்களா, முன்னுரையிலிருந்து அதுக்கப்புறம் பொருள் செய்ய விரும்பு, பணம் பற்றிய அறிவு, அது எல்லாமே இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நடுத்தரவங்களுக்கும் அது கீழானவர்களுக்கு மட்டும்தான், தவிர பணக்காரங்களுக்கு கிடையாது. நடுத்தரமாக இருக்கிற மக்களுக்காக மட்டும்தான் இது முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஆனால் காலம் செல்ல செல்ல, வருடங்கள் பிறக்க பிறக்க புதிய புதிய விதவிதமான செலவுகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறது? செலவுகளை கட்டுப்படுத்துவது மகா கஷ்டம். நாம் சாமியார் அல்ல, துறவி அல்ல, முழுக்க முழுக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் அனுபவித்து வாழ பிறந்தவர்கள். அதனால் வருமானத்தை தான் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக வறுமையிலிருந்து விடுபடவும் வசதியாக வாழ்வதற்கும் மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான முதல்கட்ட முயற்சி சம்பாதிப்பது. எவ்வளவு அதிகமாய் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் சம்பாதிப்பது. அதாவது வருஷம் போக போக நமக்கு அந்த 60 வருஷம் முன்னாடி இருந்து இப்போ அதுக்கப்புறம் வருஷம் கடந்து 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 வந்ததுக்கு அப்புறமா செலவுகள் தான் அதிகமாயிட்டே போகும், பலவிதமான தேவைகள் அதிகமாயிட்டே போகும். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன தேவை? பணம் தான். அப்போது நம்ம முதல் குறிக்கோள் என்ன இருக்கணும்? பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக ஊழல், லஞ்சம், ஏமாத்திரம் அதெல்லாம் கிடையாது. நேர்மையாக சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுமையிலேருந்து விடுபட்டு வசதியாக வாழ்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம எதை வந்து செய்யணும். அதுதான் உண்மை. இது போதும் என்பது அந்த காலத்தில் கால தத்துவம். அப்போது அது பொருந்தியது. உத்தம நெறி என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இப்போது இது போதாது என்பதுதான் நிஜம். இதுதான் புதிய வேதம். முதல்ல இது போதும், இதோட போதும், இதுக்கப்புறம் வேணாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அப்பெல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு, மனசு இருந்துச்சு, இது போதுங்க அப்படின்னு. இப்ப எவ்வளோ வச்சாலும் சரி போதாது, பத்தாது, ஆகாது அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் இப்ப அதிகம். எது வச்சாலும் சரி பத்தாது, இது போதாது, அது ஆகாது. அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். வருமானத்திற்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இப்போ இருக்கிற கேள்வியும் அப்படிதான் இருக்கும். இந்த பழைய கதை அதெல்லாம் சொல்லாத, எனக்கு வேலை இருக்கு, இப்போ வருமானத்துக்கு என்ன செய்யறது, எப்படி நான் பணக்காரன் ஆகிறது, அதை மட்டும் சொல்லு போதும் அப்படின்னு நல்லக்கண்ணு ஐயா தங்கவேலு மாரிமுத்து அவர்களை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இது இப்போ சொல்றது. சொல்றேன் கேளுங்க முழுசா சொல்றேன். நான் அப்படியே சொல்றேன், நீங்களே அப்படியே போடுங்க. பொதுவாக பார்த்தால் வருமானம் 4 விதங்களில் கிடைக்கும். வருமானம் 4 விதமாக கிடைக்குதா என்னென்ன பார்க்கலாமா? வேலையின் மூலம் வரும் சம்பளம், வேலை செய்வது மூலமாக வருது. தொழில் செய்வதன் மூலம் வரும் லாபம், தொழில்னா கடை வச்சு இந்த மாதிரி வர்ற தொழில் முதலீடு போட்டு செய்கிறது. தனித்திறமைகள் மூலம் வரும் சன்மானம், இதுவும் தெரியும், படம் வரைகிறது, கேரம் போர்டு, அது மாதிரி நிறைய தனித்திறமைகள் இருக்கும் பார்த்தீங்களா, டேலண்ட், அதனால் வர்ற சன்மானம். ஏன்னா அது வந்து சம்பளமாக இருக்காது, சன்மானமாக தான் இருக்கும். அப்புறம் ஏஜென்சி தரகு முறை வரும் கமிஷன். ஏஜென்சி தரகு முறை தான் இந்த ஹவுஸ் வீடு பிடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ். அப்புறம் ஏஜென்சிஸ் லோன் வாங்கி தரதுக்கு, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான்
இந்த இது மொத்தம் 4 வகை. ஒன்று வேலை மூலமாக வர்றது, இன்னொன்று தொழில் முதலீடு செஞ்சு வர்றது, இன்னொன்று தனித்திறமைகள் நம்ம டேலண்ட் அதன் மூலியமாக வர்றது, அப்புறம் தரகு மூலம் வரும் கமிஷன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ விலைக்கு போகிறாரு. அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாமா? வேலையின் மூலம் வரும் சம்பளம். வேலையின் மூலம் வரும் சம்பளம் படித்ததனால் கிடைத்த வேலை. இது ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து செய்யும் வேலையாக இருக்கலாம், அல்லது விற்பனை பிரதிநிதி, விளம்பரம் சேகரிப்பவர் போன்ற வெளியில் அலையும் வேலையாகவும் இருக்கலாம். படிப்பு தேவையில்லாத உடல் உழைப்பு மட்டுமே தேவைப்படும் வேலைகள். கூலி வேலை மற்றும் சிறியதோ பெரியதோ கடைகளில் ஊழியராக இருப்பது. இதில் அன்றைய வேலைக்கு அன்றைய பணம் பெறும் வேலைகளை விட்டுவிடுவோம், மற்றதை பார்ப்போம். அதாவது நம்ம படித்தவங்க அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நம்ம போய் செய்கிற வேலை. படிப்பு இல்லாத வேலைன்னா உடல் உழைப்பு மட்டும் செய்கிறது. கூலி தொழிலாளி, அப்புறம் இந்த பெரிய பெரிய மார்க்கெட்டு, பிக் பஜார் அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் போய் கூலிக்கு வேலை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் இதில் அன்றைக்கே வேலை செஞ்சு அன்றைக்கே சம்பளம் வாங்க பார்த்தீங்களா, இந்த 100 நாள் வேலை, அப்புறம் களை எடுக்கிறது, இந்த மாதிரி காய்கறி இது பண்ணுறது, அதெல்லாம் இதை சேர்க்கலை. மற்றபடி இதெல்லாம் கூலி வேலையாக தான், மாச சம்பளமாக தான் இது சேர்த்துருக்காங்க. முக்கியமாக அதை பற்றியுமே பார்க்கலாம். ஊழியர்கள் மாதம் 30 நாள் உழைக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் சம்பளத்தை கண்ணால் பார்க்கிறார்கள். முதல் தேதியில் வாங்கும் சம்பளம் 30ஆம் தேதி வரை வந்தாலே பெரிய விஷயம். அதை கொண்டு நாட்களை ஓட்டலாம், மாதங்களை ஓட்டலாம், வருடங்களை கூட ஓட்டி விடலாம். வறுமையை ஓட்ட முடியாது. இது உண்மைதான். மாச சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே இது இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் சம்பளம் வருது, அதை வச்சு 30 நாளும் ஓட்டணும். அதை ஓட்டி வாரத்தை ஓட்டலாம், மாசத்தையும் ஓட்டிடலாம், ஏன் வருஷத்துக்குள்ள ஓட்டிடலாம். ஆனால் வறுமையை மட்டும் ஓட்ட முடியாது, பஞ்சத்தை மட்டும் ஓட்டவே முடியாது. நம்ம எப்படி இருப்போமோ அப்படியே தான் இருப்போம். சம்பளம் வரும், செலவாகும், நிற்காது. ஏதோ ஒரு செலவு ஆகிட்டே தான் இருக்கும். அதில் முக்கியமானது மருத்துவ செலவு அதிகமாக வரும், அதுக்கப்புறம் வீட்டு செலவு அதிகமாக வரும். இது மாதிரி செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் பணம் கடன் வேணால் வாங்குமே தவிர நம்மளால் கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியாது. அது உண்மை. உங்களுக்கே அது தெரியும். உங்கள் இந்த பார்க்குறவங்க வீட்லேயே அப்படி தான் இருக்கும். அதான் உண்மை. கடன் இல்லாமல் இருக்க முடியாது. செய்கிற வேலையிலேருந்து வர்ற பணம் நிற்காது, போயிட்டே தான் இருக்கும். அடுத்ததா, முதுமை முடியும் வரையில் பெரிதாக சொத்து பத்து எதுவும் வாங்கி போட முடியாது. இதுதான் நிஜம். இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி தான் இருப்போம். சாகிற வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருந்து செத்து போகும் போல இருக்கு. ஏன்னா அப்படி தான் பிறகு காலகட்டம் முழுக்க இருக்குது. ஒன்றையும் சேர்த்து வைக்க முடியாது, சொத்து பத்தெல்லாம் வாங்க முடியாது, அப்படியே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அப்படியே சொல்லி தான் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும். முழுசாக கேளுங்க. அரசு வேலை என்றால் வேலை உறுதி. தனியார் வேலையா? அநேகமாக உறுதி, ஆனால் இல்லை. வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி அரசு வேலைன்னா நிச்சயமாக அரசாங்க வேலைன்னா உறுதி தான். ஏன்னா அவங்க கொடுத்தே தான் ஆகணும், நீக்க முடியாது. தனியார் வேலைன்னா வரும் ஆனால் வராது. அதாவது போய் சேருவோம், அவங்களுக்கு பிடிக்கலையா தூக்கிடுவாங்க. நல்லா வேலை இல்லையா தூக்கு, இவனை என்ன இப்படி இருக்கான் இப்படின்னு தூக்கு. இல்லைங்க இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, அதனால் அவங்க நீங்களாம் போருங்க, நீங்கள் வேலை இல்லை கிடையாது, அதனால வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுதான் தனியாரோட இது. தனியார்னா வேலை உறுதின்னு சொல்லவே முடியாது. இருக்கிற வரையும் இருக்கும், அவங்க இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதில் உள்ள குறை என்ன? எத்தனை வருடமானாலும் அளவான சம்பளம் தான் அரசு வேலை, அது தனி. கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துவதே பெரிய சாதனை தான். கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துறது பெரிய சாதனை தான். எல்லாருக்குமே கடன் இருக்கு, மீ டூ. ஆனாலும் சம்பளத்தோடு நின்று விடாமல் சம்பாத்தியத்தை பெருக்குவது எப்படி? என்னது? கிம்பளமா? அதெல்லாம் ஒட்டுமா? மாட்டிக்கொண்டால் உள்ளதும் போச்சே, அதை பொய் சொல்வானோ? இதோ வேறு சில யோசனைகள். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம சம்பளத்தோட விட்டுலாம இன்னும் அந்த சம்பளத்தை வச்சு
இன்னும் பணத்தை பெருக்குவது எப்படின்னு அவர் சொல்லும்போது நிறைய பேர் யோசிக்கிறது, எப்பட்றா அதெல்லாம் சாத்தியம், எவனா ஏமாத்தி போயிட்டுனா இருக்கிற காசு போயிருமே, அதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா, மாட்டிக்கிட்டோன்னா என்னாகும் தெரியுமில்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய யோசனை இருக்கு அப்படின்னு ஐயா சொல்றது என்னன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு வேலை கிடைத்து விட்டது, மாதம் முதல் தேதியானால் டான் என்று சம்பளம் கைக்கு வந்து விடுகிறது, எனக்கு என்ன குறைச்சல், நான் ஒரு ராஜா என்று திருப்தி பட்டுவிடவே கூடாது. அந்த 8 மணி நேரம் தவிர மீதி எத்தனை மணிகள் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தலாம் என்று சிந்திக்க வேண்டும். நமக்கு தான் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், மாதம் சம்பளம் வருது, நாம் பாட்ட சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சுட்டு நாங்கள் கூட கடன், ஒரு சில கடன் இல்லாமல் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் கடனோடு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3/4 பேர், ஏன்னா 100க்கு 90% பேர் கடனோடு தான் இருப்பாங்க, கடன் இல்லாமல் இருந்ததே இல்லை. இருந்தாலும் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கள, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதில் சம்பாதிக்கிறோம். மிச்சம் இத்தனை 14 மணி நேரம் இருக்குது, 14 மணி நேரம் இருக்குது. அந்த 14 மணி நேரத்தை 14 தானா இல்லை 16 மணி நேரம் இருக்குது. அந்த 16 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக வேலை செய்ய முடியும், வேலை செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் யோசிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் யோசிக்காதவங்களுக்கு ஐயா சொல்றாரு, 8 மணி நேரம் தவிர மீதி எத்தனை மணி இருப்பதற்கு சம்பாதிக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். பார்ட் டைம் வேலையாக எங்கே போகலாம், சைடு பிஸ்னஸாக என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க வேண்டும். தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் உட்கார்ந்து நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாம் கூடுதலாக ஒரு வருமானத்தை கொண்டு வருவது எப்படி என்று மண்டையை குடைந்து யோசிக்க வேண்டும். தேவைப்பட்டால் ரூம் போட்டு யோசிக்க வேண்டும். வீட்டில் நீங்கள் மட்டுமா இருக்கிறீர்கள்? இல்லையே, இன்னும் சிலரும் இருப்பார்களே. லட்சுமி தேவியின் தேரை நீங்கள் ஒருவர் மட்டும் இழுத்து கொண்டு இருந்தால் எப்போதுதான் தேர் வீட்டுக்கு வந்து சேர்வது? சொல்றது புரிஞ்சுங்களா? 8 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்க, மிச்சம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி பெட்டி, இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் பயன்படுத்த விட்டுட்டு வேற எந்த வகையில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீயும் இதுக்கு தான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லதுக்கு தான், எனக்கு நல்லதுக்கு தான். ஆனால் இது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. சம்பாதிக்கிறதா தான் இந்த வீடியோ எடுக்கும்போது 442 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களே வெறும் ஷார்ட்ஸுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க, வீடியோக்காகலாம் யாரும் வரல. வீடியோக்காக வந்து தான் ஒரே ஒரு வீடியோக்காக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு எத்தனையோ தலைப்பு இருக்குது, அதை வச்சு நான் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு ஒரு நல்லது சொல்கிறேன், ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்க மாட்டேன். சரிங்களா? இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, இது மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சேனல். மனதில் நல்ல எண்ணத்தையும் நல்ல உறுதியையும் மன தைரியத்தையும் கொடுத்துட்டா அவங்க காலில் சொந்தமாக நிற்கலாம், சொந்தமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் இந்த தொலைக்காட்சி இந்த வலையொலியாக தொடங்கியிருக்கேன். எல்லாருமே பார்த்து பயன்பெறணுங்கிற வகையில். எதில் விட்டோம்? அப்படி இருக்கிற வகையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டுமே இல்லை, நீங்கள் இருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா, இல்லை கல்யாணம் ஆகிட்டு உங்கள் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போய் நீங்கள் ஒருத்தரை மட்டும் சம்பாரிச்சு, ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒருத்தர் 8 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சு சம்பாரித்து வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம், அது என்றைக்கும் முடிஞ்சிடும், அது 1 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது அது ஒரு உதாரணமாக சொல்கிறது தான். லட்சுமி தேவியின் தேரை நீங்கள் ஒருத்தர் மட்டுமே இழுத்தா எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்க அப்படிங்கிறத தான் இவர் உதாரணமாக சொல்கிறாரு. உங்கள் மனைவி, மகன், மகள், தாய், தந்தை, தம்பி அனைவருமே முடிந்த அளவுக்கு பங்கெடுக்கலாமே. நீங்கள் ஒருத்தர் மட்டும் இழுக்காம எல்லாரையும் சேர்த்து
ஒரு கை பிடிக்க வச்சா தாராளமாக இழுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பல பேருக்கு அது பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு முழுசாக பார்த்துக்கலாம். நான் மட்டும் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் தானே எனக்கும் அதே தான். இருந்தாலும் முழுசாக படிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஆம், ஒவ்வொருக்கும் தினமும் வீணாய் போகும் நேரம் நிறையவே இருக்கு. ஏதாவது ஒரு திறமையும் நிச்சயமாய் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கு. அந்த திறமைகளை வெளியே யாருக்காவது தேவைப்படும். அந்த திறமைகள் யாருக்காவது வெளியே தேவைப்படும். யாருக்கு தேவை என்பது நீங்கள் தான் தேட வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு. ஆனால் என்ன திறமைங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். அந்த திறமைய யாராவது ஒருத்தருக்கு பயன்படும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது படிச்சிருப்பாங்க, இல்லை நீங்களே ஏதாவது படிச்சிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியும், இந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு திறமை ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கும். எதை பற்றியாவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. அந்த திறமை நமக்கு பயன்படாது, நம்மளால் வேற ஏதாவது வேலை செய்கிறதுக்கு பயன்படும். அந்த வேலையில் நம்ம அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தேவை மனம் இருந்தால் பணம் வரும். தேவையிலிருந்தே எல்லாமே பிறக்குது. வேணுமா வேணாமா, நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாரு. ஒரு வீட்டில் ஒருவர் சம்பாதித்து பலர் சாப்பிடுவதை விட அனைவருமே அவரவருக்கு முடிந்த வகையில் தெரிந்த வகையில் சம்பாதிக்கலாமே, வருமானம் பெருக. இதுவும் ஒரு வழிதானே. எறும்புகளை பாருங்கள். அதாவது உதாரணமாக சொல்றாரு, நீங்கள் ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கிற விட்டு நீங்கள் நல்லா சம்பாதிங்க, 8 மணி நேரம் சம்பாதிங்க, 10 மணி நேரம் சம்பாதிங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்ட் டைம் ஜாப்பாக பார்த்தா கூட ஒரு சில கொஞ்சம் வருமானமாவது அதிகமாகும்ல. ஒரு 2000 ஒரு 3000 நீங்கள் செய்கிறதுலேருந்து அப்படி கூட்டி வச்சா கொஞ்சம் பெருகும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணமாக நிறையா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கலாம். எறும்புகளை பாருங்கள். ஒரு எறும்பு உணவை கொண்டு வந்து 10 எறும்புகளுக்கு ஊட்டாது. ஒவ்வொரு எறும்பும் உணவை கொண்டு வரும். அதுக்கப்புறம் தேனீக்களை பாருங்கள். ஒவ்வொரு தேனியும் பூவாய் உட்கார்ந்து தேனை உறிஞ்சி கொண்டு வரும். சொல்றது புரியுதுங்களா? எறும்பு ஒரு எறும்பு கொண்டு வந்து 10 எறும்புக்கு ஊட்டி விடாது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்காது. எல்லா எறும்பும் போகும், எல்லா எறும்பும் சாப்பாடு தேடும், எல்லா எறும்பும் சாப்பாடு கொண்டு வரும். அது மாதிரி தேனீக்கள், ஒரு தேனி போய் தேனை உறிஞ்சி கொண்டு வராது, எல்லா தேனீக்களும் போகும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு தேனீக்களை சேகரித்து கொண்டு வந்து தேனி கூட்ட செய்யும். அப்புறம் பசு மட்டும் புல் மேய்ந்து கன்று குட்டிகளுக்கு கொண்டு வந்து கொட்டாது, கன்றுகளும் சேர்த்துதான் மேயும். கோழி மட்டும் குப்பை கிளறி குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வராது, அதன் 10 குஞ்சுகளும் கூடவே சென்று தனக்கான உணவை கொத்தி தின்னும். தாய் பாதுகாப்பை மட்டும் தரும். என்ன, பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டுகின்றனவே என்கிறீர்களா? பறவைகள் மட்டும் தன் குஞ்சுகளுக்கு பறந்து போய் உணவு கொண்டு வந்து ஊட்டுதே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அவை மட்டும் விதிவிலக்கு, அதுவும் பறக்கும் தொடங்கும் வரைந்தான். அதாவது சின்ன பறவை குஞ்சுகளுக்கு அவங்க அம்மா தாய் போய் உணவு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்? அதுக்கு ரெக்கை நல்லா முளைச்சு பறக்கிற வரைக்கும் தான். பறந்துருச்சுன்னா அது விட்டுரும், அதுதான் கொச்சு சாப்பிடும், அதாவது செய்யும். அதை மட்டும் என் கேள்வியாக கேட்டுருவீங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அதான். இப்போ நம்ம மட்டும் எப்படி, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போது நம்ம தான் நம்மளும் பார்த்துக்கணும். இன்னும் நமக்கு பின்னாடி வர குழந்தைகள் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அதானே உண்மை. அப்படிதான் அந்த பறவைகளும். அதெல்லாம் எவனும் கேள்வியாக கேட்டுறாதீங்கிறதுக்காக தான் இப்பயே சொல்லிட்டாரு. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பல குடும்பங்களில் ஒருவர் மட்டுமே சம்பாதிக்கும் நிலைதானே இருக்கிறது. ஆனால் பல ஏழை குடும்பத்தில் உள்ள அனைவருமே அவரவர் வயதுக்கு தகுந்தபடி ஏதாவது வேலை செய்வது என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நடுத்தர குடும்பங்கள் தான் நாகரிகம் பார்த்து கௌரவம் பார்த்து இதை செயல்படுத்த விரும்புவதில்லை. மனுஷங்களை மட்டும் பல வகை. ஒரு சிலர் தாம் மட்டுமே வேலை செஞ்சு எல்லாரும் காப்பாற்றிடுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு சம்பாதியம் வரும்,
அந்த அளவுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் ஓரளவுக்கு செட்டிலான குடும்பம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளை விட கீழே இருக்கிறவங்க, அதாவது நடுத்தரத்தை விட கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேத்தினிங்க அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற வேலையை அவங்கவுங்க செஞ்சு வருமானத்தை ஈட்டுவாங்க. அவங்களுக்கு ஏழ்மையில இருப்பாங்க. ஆனால் நடுத்தரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் கொஞ்சம் கௌரவம் பார்த்து இந்த ப்ரஸ்டீஜ் அப்படின்பாங்கல்ல, அதை பார்த்து கொஞ்சம் ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருப்பாங்க. இதை மட்டும் செயல்படுத்த மாட்டேங்க. மனைவியை வேலைக்கு விட மாட்டேன், குடும்பத்தில் இருக்கிற யாரையும் வேலைக்கு விட மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் சொல்ல, என் கருத்து இல்லை. ஆரஞ்சு சொன்ன மாதிரி எல்லா கருத்துக்களும் சொந்த கருத்து மட்டும்தான். சரிங்களா? இந்த புக்கில் இருக்கிற கருத்து அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கருத்தும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே உழைத்து வருமானம் ஈட்டுவது என்பது ஒரு உத்தமமான வழிதான். ஆனால் அத்தனை பேரும் ஒரே தொழில் ஒரே பிசினஸில் இருக்கிறார்கள் என்று வையுங்கள். உலக பொருளாதார மாற்றங்களால், உதாரணமாக கொரோனாவின் கொடூரத்தால் அவர்கள் இருக்கும் அந்த குறிப்பிட்ட தொழில் அடிவாங்கிவிட்டால் என்ன ஆவது? ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமே லாக்டவுன் ஆகிவிடுமே. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே வேலையை செஞ்சா வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த கொரோனா வந்துச்சுங்களே, அந்த கொரோனா வந்ததில் ஏதாவது ஒரு வேலைத்துறை அடிபட்டு போகும். அப்படி அடிபட்டு போகும்போது அந்த வேலைத்துறையில் எல்லாருமே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சா அந்த வேலைத்துறை அடிபட்டு போச்சுன்னா அப்போ எல்லாருமே வேலைலாம் போயிடும். அப்போது நம்ம குடும்பமும் அவ்வளோதான், லாக்டவுன், கொரோனா லாக்டவுன் மாதிரி நம்ம குடும்பம் லாக்டவுன், அதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால் ஒருவராவது மற்றவரிடமிருந்து வித்தியாசமாகப்பட்டு வேறு ஒரு பிசினஸின் மூலம் வருமானம் ஈட்டுபவராக இருப்பது நல்லதல்லவா? பொதுவான அந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது அந்த ஒருவரது குடும்பத்தை தாங்கி பிடிப்பார் அல்லவா? அதனால ஒருத்தர் வேலை செய்யும் போது, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வேலை செய்யறோம் அப்படின் போது ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடாது. ஒரே இடத்துல வேலை செஞ்சா அந்த ஒரு இடத்துல வேலை சரியும் போது, அந்த தொழில் முடக்கப்படும் போது ஒருத்தராவது வெளியே எந்த இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா இங்க இருந்து வேலை நிக்குது அப்படிங்கும் போது அவங்க கிட்ட இருந்து, அவங்க மூலியம் இருந்து வருமானம் நமக்கு வரும் தற்காலிகமா. அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது வேலையை பிடிச்சி போயிடலாம். அதனால எப்பவுமே ஒரு குடும்பத்துல இருந்து ஒரே இடத்துக்கு வேலை போறதுங்கிறது கூடாது. அது நம்ம வருமானத்தை ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்ததா, எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில் வைக்காதே. இந்த பழமொழி எந்த விஷயத்துக்கு பொருந்துகிறதோ பாருங்கள். இதையும் மனதில் வையுங்கள். எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில வைக்காத அப்படிங்கிற பழமொழி எதுக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வைக்க முடியாது, அதான் உண்மை. 10 அளவுக்கு தான் வைக்க முடியும், மிச்சத்தை இன்னொரு இதில் வைக்க முடியும். தொழில் செய்வதன் மூலம் வரும் லாபம். பார்த்தீங்களா, எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில் வைக்காதேன்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கூடான்னு சொன்னாங்க. ஒரே கூடையில் எல்லா முட்டையும் வச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கூடை விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் நொறுங்கிடும். அதனால பாதி முட்டை அதை வச்சா தெரியாம தான் விடும், தெரிஞ்சாலும் தள்ளி விட போறதில்ல. அதனால எப்பவுமே சிலதை எடுத்து ஒதுக்கி வைக்கணும். பாதுகாப்பாக வச்சிருப்போம், இருந்தாலும் கை தவறி விழுகுங்கும் போது, அது நம்மளறியாம விழுகுங்கும் போது இது போனாலும் அது மிச்சம் இருக்கிறது நமக்கு அப்போதைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பழமொழியா ஒற்றை வரியில சொல்லியிருக்காரு. அடுத்ததா, தொழில் செய்வதன் மூலம் வரும் லாபம். அப்படிங்க, விளக்கான அதிகமாக சொல்ல மாட்டேன், படிச்சிடுறேன். சம்பள வேலை என்று போயிட்டால் இறுதி வரை அப்படியே இருந்து விடலாமா? ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அலவன்ஸ்கள் இவையெல்லாம் உங்களை வெளியே போக விடாமல் அங்கேயே கட்டி வைத்திருக்கும். மறைமுக சங்கிலிகள் அதிலெல்லாம் திருப்தி அடைந்து ஆயுள் வரை, பணி நிறைவு வரை, உடம்பு முடியாமல் போகிற வரை அங்கேயே குப்பை கொண்டிருப்பவர்கள் நிறையவே உண்டு. ஊதிய வேலை, ஐடி வேலை, இல்லை நான் செய்கிற வேலை, ஏதோ ஒரு வேலை. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி அப்படின்னு போயிட்டாலே அங்கே சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளத்தை பிடிப்பாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப் அப்படிங்கிற பேரில் சம்பளத்தை பிடிக்க வரும். நம்ம கொஞ்ச நாள் செஞ்சுட்டு
ஒரு 3 மாதம் செய்கிறோம், 3 மாதத்துக்கு அந்த ஏஎஸ்பிஎஃப் பிடிக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் வேலைக்கு இன்னொரு வேலைக்கு போகிறோம். அப்படிங்கும்போது அந்த ஏஎஸ்பிஎஃப் பிடிபட்டுரும். வேற எங்கே வேலை கிடையாது. போனால் நிரந்தரம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நிரந்தரமாக ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே போயிட்டா வேலை செய்வோம், வருமானம் வரும், செலவாகும், மறுபடியும் வேலை செய்வோம், வருமானம் வரும், செலவாகும்னு சொல்லி இந்த இப்போ 20 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து இன்னும் 60 வயசு ஆகிற வரைக்கும் அதே வேலையை தான் செஞ்சிட்ருப்போம். அதே நிலைமை, அதே உடல். உடல் சோர்ந்து போய் நம்ம இதாகும் தவிர நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திங்க, யோசிங்க அப்படிங்கிறது. அது ஒரு வகையான சுய திருப்தி, போலி திருப்தி. நமக்கு அப்படி ஒரு வேலை செய்கிறது சுய திருப்தி, போலி திருப்திங்கிறாரு. நம்ம இப்போ இருக்கிற இதுக்காக நம்ம வேலை செய்கிறோமே தவிர, இப்போ இருக்கிற வறுமைக்காக நம்ம வேலை செய்கிறோமே தவிர, மற்றபடி நம்ம உண்மையாக வேலை செய்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறது தான் ஒரு வகை சுய திருப்தி, போலி திருப்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் வருமானத்தின் அளவு, வருமானத்தின் எல்லை சுருக்கித்தானே இருக்கும். சுருங்கி தானே இருக்கும், சுருங்கியாக தான் இருக்கும். சரி, என்ன செய்யலாம்? என்ன கருத்து? வர வர நான் கருத்து கந்தசாமி ஆயிடுவேன் போல இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் தன்னம்பிக்கை தங்கவேலு மாரிமுத்து தான். வர வர நான் கருத்து கந்தசாமி ஆயிடுவேன் போல இருக்கு. ஆனால் நான் என்னைக்குமே தன்னம்பிக்கையை கொடுக்குற தங்கவேல் மாரிமுத்து தான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நேர்மையாக இருங்கள், கடுமையாக உழையுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைக்கிறான்னா எவ்வளோ வேணால் உழைப்பு இருக்குது, ஆனால் எப்படி உழைக்கிறோங்கிறது தான் உண்மை. அதாவது தான் இருக்குது நம்மளுடைய உண்மையான முகமே. நேர்மையாக இருங்கள், கடுமையாக உழையுங்கள், விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். விசுவாசத்தை விட்டுவிடாதீங்கன்னா நேர்மையாக இருக்கும், கடுமையாக உழைக்கிறோம், விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? நேர்மையாக வேலை செய்கிறோம், ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறோம், கஷ்டத்தோடு எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம முன்னேறுவதற்காக கடுமையாக பணி செய்கிறோம். விசுவாசத்தோடு இருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை செஞ்சு நேர்மையாக வேலை செஞ்சு கடுமையாக வேலை செஞ்சு அதோட எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கிட்டு அந்த நம்ம வேலை செய்கிற தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அங்கே நம்ம நல்லா வேலை செஞ்சு அந்த அவங்களையும் வளர்க்கணும். அதைத்தான் விசுவாசம்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, டெவலப் இன்னும் முன்னேற்ற பாதையை கொண்டு போகணுமே, அதைத்தான் விசுவாசம். முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்களுக்காக உழைச்சி அவங்களுக்கும் நன்மை வரும், நமக்கும் நன்மை தருங்கிறத வகையில் தான் நம்ம வேலை செய்யணும். அப்படிங்கிறது பேர் தான் விசுவாசம். கடைசி வரைக்கும் வேலை செய்யணும்பாங்கள்ல, அதான் விசுவாசம் அப்படிம்பாங்க. நிறைய விசுவாசம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச விசுவாசத்தை மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் டெய்லர் வகையில் அப்படி இல்லை, இது வேறு மாதிரி போகும். ஏன்னா எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் செஞ்சாகணும், அது வேறு. இருந்தாலும் ஐயா சொன்னதுக்கான கருத்து இதுதான். அதோடு தொழில் நுணுக்கங்களையும் வியாபார நெகிழ்வு சுழிவுகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். தொழில் நுணுக்கங்களையும் வியாபார நெளிவு சுழிவுகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த துறையில் நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு கூட்டை வெட்டி வெளியே வந்து விடுங்கள். சுயதொழில் என்று பரந்த வானில் பறக்க சிறகை விரியுங்கள். 10ஓடு 11ஆக சம்பளம் வாங்கி கொண்டிருப்பதை விட 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறவனாக 10 குடும்பங்களை வாழ வைக்கின்றவனாக மாறுங்கள். வளர்ச்சி ஏணியின் அடுத்த படி அதுதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு உதாரணம் சொல்லி இந்த ஒரு இதில் போட்டிருப்போம். ஐயா தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் இந்த பொருள் செய்ய விரும்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் நிறைய பேருடைய உதாரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் திருச்செந்தூரில் இருந்தா, திருப்பத்தந்தூரில் இருந்தா, ஐயா தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் அந்த பொருள் செய்ய விரும்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் முதல் தலைப்பாக தான் அந்த பொருள் செய்ய விரும்பு அந்த தலைப்பில் நிறைய பேரை உதாரணமாக கொடுத்தாங்க.
எப்படி சின்ன ஏழையா இருந்து பணக்காரனா மாறினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவானது ஒரு 5-6 பேரை உதாரணமாக வச்சுருந்தாங்க. அந்த உதாரணத்தை நான் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக பொட்டலம் அடிச்சிருக்கிற பையன், சரிங்களா, பொட்டலம் அடிச்சிருந்தா பையன், ஒரு மளிகை கடையில் பொட்டலம் அடிச்சிருந்த பையன் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு, அந்த நுணுக்கங்களையும் நெளிவு சுழிவுகளையும் கற்றுக்கிட்டு, வியாபார யுக்தியையும் கற்றுக்கிட்டு, எந்த அளவுக்கு அங்கே அனுபவம் பட்டு ஒரு 40 வயசு 45 வயசில் அவன் தனியாக கடை ஆரம்பித்து அவன் 10 பேருக்கு வேலை செஞ்சு அது 10 100 பேராக்கி அந்த 100 குடும்பத்துக்கும் சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இப்போ இருக்காங்க. அப்படிங்கும்போது அது பேர் தான் வளர்ச்சி. அதுதான் வெற்றியடைய அடுத்த படி, வளர்ச்சியின் அடுத்த படி அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. எந்த வேலை செஞ்சாலும் சரி அதை வெறும் வேலையாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற நுணுக்கங்களை எல்லாத்தையும் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து முன்னேற்ற பாதையில் முதல் படியாக நாம் அதை தொடங்கி நம்ம 10ஓட 11 வேலை செஞ்சுருந்த நம்ம இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுத்து அந்த 10 குடும்பங்களுக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குற வகையில் அவங்க 10 குடும்பங்களும் வாழும் அப்படிங்கிற நிலைக்கு நாம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாத சம்பளமே வாழ்க்கை அல்ல என்பதை மனம் உணர்ந்து, அதாவது மாத சம்பளம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நம்ம தினமும் சம்பளம் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியே நம்மளால் வாழ முடியும். அதுக்கு தான் உதாரணமாக சொன்னார் பார்த்தீங்களா நிறைய பேர். அது மாதிரி திருபாய் அம்பானி எடுத்த உடனே எந்த தொழிலையும் ஆரம்பித்து விடவில்லை. வேறு பெட்ரோல் பங்கில் மாத சம்பளத்திற்காக வாழ்க்கையை ஆரம்பித்தார். சிறிது காலம் வேலை செய்தார். மாத சம்பளம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை மனம் உணர்ந்து விட்டு வெளியே வந்தார். தொழில் அதிபர் ஆனார். வறுமையை விரட்டினார். செல்வத்தை திரட்டினார். இது திருபாய் அம்பானி அவர் எப்படி முன்னேறினாருங்கிறது. அப்புறம் ராம்ராஜ் நிறுவனத்தின் அதிபர் நாகராஜ் முதலில் இயந்திரங்கள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தின் வேலையை சேர்ந்தார். எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பதை அங்கு கற்றுக்கொண்டார். பிறகு வேஸ்ட் தயாரிக்கும் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை கிடைத்தது. சூறாவளியை சுற்றி ஆர்டரை பிரித்தார். அதுவும் மொழி தெரியாத ஆந்திராவில். அதிலேயே காலத்தை ஓட்டி விடவில்லை. பெற்ற அனுபவங்களை வைத்து கற்ற பாடங்களை வைத்தும் வேஸ்ட் தயாரிக்கும் நிறுவனத்தை ஆரம்பித்தார். அதில் மிகப்பெரிய வெற்றியையும் கண்டார் அல்லவா. சுயதொழில் என்றால் அது பல வகை உண்டு. எளிய முதலீட்டில் தொடங்கக்கூடிய பெட்டிக்கடை, டீ கடை, தையல் கடை, பேன்சி கடை போன்றவை. பொருட்களை உற்பத்தி செய்யும் சிறு தொழிற்கூடங்கள், ஆலைகள் போன்றவை. உற்பத்தியும் விற்பனையும் ஒரே இடத்தில் நடைபெறும் உணவகங்கள் போன்றவை. வீட்டு உபயோகமாக பொருள் பழுது பார்த்து தருகின்ற ரிப்பேர் ஷாப்கள், மிக்சி, கிரைண்டர், டிவி, செல்போன், வாட்ச். ஐயா, நான் போய் இதையெல்லாம் செய்வதா என்று முகம் சுளிக்காதீர்கள். சின்ன சின்ன தொழிலாக இருந்தால் எவனாவது இதெல்லாம் போய் நான் செய்கிறது, இதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன காசு வரும், சின்ன சின்ன சொல்லி செஞ்சால் காசு வரும், அதை பார்க்காதீங்க. அதில் இருக்கிற நுணுக்கங்களை கற்று எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது கட்டி பிடிக்க முடியாதபடி இருக்கும் அடி பெருத்த ஆலமரம் கடுக்கலை விதையில் தானே ஆரம்பிப்பாகிறது. எவ்வளோ பெரிய ஆலமரம் இருந்தாலும் அது ஒரு சின்ன விதை, அதில் இருந்தானே அவ்வளோ பெரிய மரம் ஆகுது. அது மாதிரி தான் எதுவுமே சின்னதுலேருந்து தான் வரும், பெருசுலேருந்து வராது. பெருசுலேருந்து சின்னது வேணா ஆகுமே தவிர எப்பவுமே பெருசாக இருந்து பெருசாகாதுங்கிறத சொல்கிறார். நூற்றுக்கணக்கான சுவையான மாம்பழங்கள் பழுத்து தொங்கும் பெரிய மாமரம் ஒரே ஒரு சிறிய மாங்கொட்டையினால்தான் இவ்வளோ பெரிய மரமாக வளர்கிறது. இன்று எவ்வளோ பெரிய நிறுவனமான இன்போசிஸ் அன்று சிறிய வீட்டில் நாராயணமூர்த்தியும் அவரது மனைவியும் சுதா நண்பருடன் இணைந்து தொடங்கியது தானே. இது மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி உங்களை இன்னும் மேற்கொண்டும் நம்மளெல்லாம் வெறியேற்றுறார். உங்களாலேயும் முடியும், நம்மளாலேயும் முடியும், எதுவுமே அசிங்கம் இல்லாத வேலை செய்வது தப்பல்ல, எந்த வேலையும் செய்யலாம் தப்பல்ல, ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது தான் தவறு அப்படின்னு தான் சொல்கிறாரு முக்கியமாக. அடுத்தது தனித்திறமைகள் மூலம் வரும் சன்மானம்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பை தவிர ஏதாவது சில தனித்திறமைகள் இருந்தே தீரும். அதன் மூலம் ஒருவன் தனது வருமானத்திற்கு வழிவகை செய்து கொள்ள முடியும். பெரும் புகழையும் பெற முடியும். அதில் எத்தனை வகை இருக்குன்னு பார்க்கலாமா? நடிப்புன்னா சிவாஜி, சிவாஜி கணேசன், சாவித்திரி, நாகேஷ், மனோரமா, வடிவேலு, இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க. எழுத்து சுஜாதா, பாலகுமாரன், ஜெயகாந்த், கருணாநிதி, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பாட்டுனா எம்கேடி, எம்எஸ் சுப்புலட்சுமி, சுசிலா, டிஎம்எஸ், ஜானகி, இன்னும் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. நடனம் அப்படின்னா லலிதா, பத்மினி, ராகினி, வைஜெயந்தி, மாலா அப்படின்னு நிறைய பேர். விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சச்சின், தோனி, சிந்து, சென்யா. இசை அப்படின்னா எம்எஸ்வி, ரகுமான், இளையராஜா அப்படின்னு நிறைய பேர். பேச்சு சுகி, சிவம், இலங்கை, ஜெயராஜ், பாரதி, பாஸ்கர். எல்லாருக்குமே தனித்திறன் ஒன்று இருக்குது. எனக்கும் ஒன்று இருக்குது, உங்களுக்கும் ஒன்று இருக்குது. அது என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சாதான் தனித்திறன். அதில் அது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. எத்தனையோ வகையான திறமைகள். இந்த திறமைகளிலோ வளர்ந்து உச்சம் தொட்டவர்கள் எத்தனையோ பேர். அவர்களை பார்த்து ரசித்து வேடிக்கை பார்ப்பதோடு நம் வேலையை முடித்து விட்டது என்று விடலாமா? அவங்க பார்த்து ரசிக்கிறதோடு நம்ம வேலை முடிஞ்சுன்னு நீங்கள் விட்டுலாமா? அவங்கள பார்த்து நமக்கும் ஒரு உத்வேகம் வர வேண்டாமா? நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை வர வேண்டாமா? நமக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்க வேண்டுமே என்று நம்ப வேணாமா? அது என்ன? அது என்னன்னு கண்டுபிடிக்க வேணாமா? நீங்கள் நிஜமாவே அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏதாவது ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்கும். ஏன் இப்பயும் இருக்கும். ஆனால் உங்களை விட மற்றவங்களுக்கு ரொம்ப தெரியும். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு தெரியத விட உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த தனித்திறனில் உங்களால் மேல் வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதையெல்லாம் பட்டை தீட்டி மெருகேற்றணும். உள்ளே ஒளிஞ்சிருக்கு, கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து நம்ம தான் கூர்மையாக்கணும். அதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டாமா? அல்லது உருவாக்க வேண்டாமா? வந்த வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்தி நாம் யார் என்பதை நிரூபிக்க வேணுமா? ஐயோ, இதுக்கெல்லாம் நிறையவே கஷ்டப்பட வேண்டுமே. பிறகு கஷ்டப்பட்டதெல்லாம் கனவுக்கு நனவாகுமா? கஷ்டப்பட்டால் தானே கரன்சிகள் புரள முடியும். மோசடிகள் மூலம் பிறருடைய கரன்சிகளை புரள வைப்பதற்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. தப்பு. இந்த மாதிரியாக உதாரணங்கள் எதிர்க்கவே கூடாது. சாரி அப்படின்னு ஐயாவே சாரி சொல்கிறாரு. ஏன்? நம்மளே எதுவும் செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு எப்போதுமே இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? இது பண்ணால் இவ்வளோ கஷ்டப்படணும்பா, இது பண்ணால் இவ்வளோ கஷ்டப்படணும். நல்லா கஷ்டமெல்லாம் நமக்கு ஆகாது. ஏதோ நம்மளால இருக்கிற ஈஸியாக செஞ்சு போயிடலாம். ஈஸியாக, அது எளிதாக செஞ்சால் எப்படிப்பா நீ முன்னேற முடியும்? எதில் ஒரு இதில் கஷ்டம் இருக்கோ அங்கே தான் நல்லது இருக்குன்னு நினச்சிக்கோ. சரிங்களா? ஈஸியாக செல்ஃபோன் மூலமாக வேலை செய்வது எப்படி? மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? செல்ஃபோனை பாருங்கள். அவன் 500 ரூபா போட சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை 1000 ரூபா போட சொல்லுவான். அது ஃபார்முக்கு, இது அப்ளிகேஷனுக்கு, இது ஏஜென்சிக்கு, இது கரன்சிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நீங்கள் சம்பாதிச்ச காசை மொத்தமாகவே அவன் பிடிங்கிட்டு நீங்கள் மறுபடியும் எங்கே வேலை செஞ்சு விட்டீங்களோ அங்கே தான் போகணும். இந்த காணமலை ஒரு படத்தில் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு அதான் விழுந்துருக்குன்றவொடனே எதுக்குண்ணே அந்த பழங்காலத்து போட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லி செந்தில்ண்ணே தூக்கி போட்டுருவார்ல. அப்போ கவனமண்ணே எங்கே வச்சுருக்கேன்னு தேடிட்டு இருப்போம் போது கடைசியில் அந்த பெட்டிக்குள்ளே தானே இருந்துச்சு அப்படிம்பாங்களே. அது மாதிரி ஆகிரும். பார்த்துக்குவாங்க. என்றைக்குமே வேலை செய்யுங்க. செஞ்சுட்டு கஷ்டம்னு நினைக்காம உங்களுடைய முதல்ல போட்டு நல்லதா, சரிங்களா? உங்களுக்கே தெரியும் எதில் திறமை இருக்குது. உங்கள் தனித்திறனை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டு அஃபீஷியல், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த மாதிரி இதில் போய் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம், வெளிக்காட்டலாம் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாரு. கடைசியில் அச்சோ இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, சரி இதெல்லாம் தப்பான உதாரணங்கள் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே மன்னிப்பு கேட்டார். அடுத்ததா ஏஜென்சி தரகு மூலம் வரும் கமிஷன். ஒரு போன், ஒரு சிறிய ஆபீஸ் போதும், பெரிய அளவில் முதல் எதுவும் வேண்டாம். அதாவது ஒரு போன், சிறிய ஆபீஸ் போதும், பெரிய அளவில் முதல் எதுவும் வேண்டாம்.
ஏஜென்சி வருமானத்திற்காக ஒரு நல்ல வாய்ப்பு. அதற்கு சிறந்த உதாரணம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே போன்ற ஆன்லைன் ஏஜென்சிகள். எளிமையாக சொல்வதென்றால் நம்மூர் மெடிக்கல் லாட்டரி ஏஜென்சிகள். பார்த்தீங்களா, ஏஜென்சி தரமுறை வரும் கமிஷன் இதெல்லாம் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன, எங்கேயோ ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலேருந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், இது எல்லாருமே பார்க்குறாங்கும் போது அவங்க மூலிமா அந்த கடையில் இருந்த பொருட்கள்லாம் என்னுடைய வெப்சைட்டில் அதை போடுறாங்க, அதை மக்கள் பார்த்து வாங்குறாங்க. நான் வந்து புரோக்கர், அதை வாங்கி இங்கே கொடுக்குறேன். அதுதான் என் வேலை. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் உதாரணமாக. நான் அந்த கடையிலேருந்து வாங்கி நான் இவங்ககிட்ட கொடுக்குறேன். சரிங்களா, வாங்கி கொடுக்குறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உறவை ஏற்படுத்துகிறேன், வாங்கி கொடுக்குறவர் அப்படின்னு. ஆனால் அது சொன்னது யார், அவரை காட்டினது யார், நான் தான் அமேசான், நான் தான் ஃப்ளிப்கார்ட். அவங்கக்கிட்ட இது இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதை அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது எனக்கு வர்ற கமிஷன், இதுதான் தரகு முறை. சரிங்களா, தரகு முறை மூலம் வரும் கமிஷன் இதுதான். இது நிறைய இதுக்கு பொருந்தும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம், அதனால் அதை மட்டும் சொல்லிடுவோம். தரகும் அப்படித்தான். வீடு மனை தரகர்கள், திருமண தரகர்கள் என்று எத்தனையோ பேர் இருந்தால் வளர்ச்சி கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வருமானத்திற்காக ஒரு வழிதானே, வருமானத்திற்காக ஒரு வழிதான். ஆனால் நிறைய இருக்குது. தமிழ் மேட்ரிமோனி வீடுக்கு எப்படி 1 lakhs, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிறையா இருக்குது. அது மாதிரியான இருக்கிறது எல்லாமே தரகு முறை தான். இதுலையும் செய்யலாம், ஆனால் தப்பு இல்லை. ஏமாத்தாத வரைக்கும் தப்பு இல்லை. ஏமாத்தினா அது தப்பு அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா, எனக்கு தெரிந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை பற்றி சொல்லியாக வேணும். தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் ஐயாவுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை பற்றி தெரியுமாமா, அவரை பற்றி சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் ஒரு சாதாரண தரகர் தான். அதாவது 55 வருடங்களுக்கு முன்னால் அவரிடம் சொந்த வீட்டில் கடை இல்லை. அவருடைய வீட்டுக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்த இருக்கைகள் தான் அவருடைய ஆபீஸ். பையில் பேனா, சிறிய நோட், டிவிஎஸ் 50, அவ்வளவுதான். சராசரியாக மாதத்திற்கு 1 லட்சம் பார்த்து விடுவார். 1 லட்சம் ரூபாய் பார்த்து விடுவாரா? ஒரு மாதத்திற்கு ஒரு நகரத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் தொடர்பு கிடைத்தது. அதை வலுப்படுத்தினார். அந்த வாய்ப்புகளை வசமாக பயன்படுத்தி கொண்டார். பிறகு தானே 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வாங்கி மனை பிரித்து விற்றார். இப்போது அவரிடம் சொந்த வீடு, தோப்பு, ஆபீஸ், கார், 2 உதவியாளர்கள், இத்தனையும் உண்டு. ஆர்வமும் கூர்ந்த அறிவும் அயராத உழைப்பும் இருந்ததால் எந்த தொழிலையும் ஏனிதானே. அதாவது ஆர்வமும் கூர்ந்த அறிவும் அயராத உழைப்பும் இருந்தால் எந்த தொழிலும் ஏனிதான். எப்போவுமே ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் ஆர்வம் இருக்கணும், முக்கியமாக இருக்கணும் ஆர்வம். அதுக்கப்புறம் அறிவு, கூர்மையான அறிவு, எதுலையும் இழந்துடக்கூடாது, எப்படி வழி நடத்தணும், எந்த மாதிரி செயல்படுத்தணும், எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற முழு அறிவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அயராத உழைப்பு. உழைப்பு பற்றி சொல்லணும்னா, முன்னேறணும் அப்படின்னா தூக்கத்தை விட்டுணும், தூக்கம்தான்னா முன்னேற்றத்தை விட்டுணும். 2ல் ஒரு வாய்ப்பு. இப்போ நீ பகலாம் கண் முழிச்சு வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் அதிகமாக நேரம் கிடைக்கும், ஆனால் அப்புறம் நீ தூங்க மாட்டீங்க. உழைப்புன்னு இறங்கிட்டா உழைப்பு மட்டும்தான் இருக்கும், தூக்கத்தை ஏற்படாது. அது நீ ஏழையாக இருக்கியா, ரொம்ப ஓலை, நல்லா ஓலை, நடத்த வரைக்குமோ அதே தான், உழைச்சிட்டே இருங்க, முன்னேற வரைக்கும் உழைக்கணும். சரிங்களா, சரி. வருமானத்திற்கு எதெல்லாம் உதவும், அதாவது வருமானத்திற்கு எதெல்லாம் உதவும்? படிப்பு. அதாவது வருமானத்திற்கு எதெல்லாம் உதவும்?
அப்படிங்கிறத சொல்றாரு. படிப்புல என்னென்ன இருக்கு? டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ஆடிட்டர், விஞ்ஞானி, அப்புறம் கலெக்டர். உழைப்பு வர்த்தகம், விவசாயம், உணவகம். திறமை எழுத்து, பாட்டு, பேச்சு, விளையாட்டு, மெக்கானிக். மூளை பங்கு சந்தை. அபாயமும் இருக்கு. பங்கு சந்தையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ஏமாற்றம் நிறைய இருக்கு. அது கெட்டதாக அதிகமாக இருக்கு, ஆனால் தான் அபாயமும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. பணம் ஃபைனான்ஸ் அடகு, அதுலேயும் அபாயம் நிறைய இருக்கு. அரசியல் கட்சி, இங்கு என்ன எழுதுவது என்று தெரியும் ஆனால் வேண்டாம். அதாவது மற்றதுக்கெல்லாம் படிப்பு, உழைப்பு, திறமை, மூளை, பணம் அதெல்லாம் போட்டாரு. இந்த அரசியல் கட்சி இதுக்கு மட்டும் இங்கே என்ன எழுதுறதுன்னு தெரியல முன்னாடி, அதனால் அவர் வெறும் ஆச்சரியக்குறி மட்டும் போட்டு வச்சுட்டு விட்டுறாரு. அதான் நல்லது, அதான் அவருக்கும் நல்லதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. இந்த 4 வகை வருமானத்திற்கும் அடிப்படையாக இருப்பது உடல், மூளை இரண்டும் கலந்த உழைப்பு. அதில் மாற்று கருத்தே இல்லை. உண்மைதான். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், மூளையில் தெளிவு இருக்கணும், செயலில் சிந்தனையிலையும் தெளிவான பார்வை இருக்கணும். அப்போதான் நம்மளால் கடினமாக உழைக்க முடியும். இதெல்லாம் காலங்காலமாக மக்கள் செய்து வரும் மரபு சார்ந்த வருமானத்திற்கான வழிகள். சரி, வருமானம் வேற எந்தெந்த வகையில் வரும்? இந்த நவீன யுகத்தில் வருமானத்திற்காக உருவான ஒரு வழி வாய்மொழி வர்த்தகம், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதில் பணம் பண்ணியவர்களுக்கு உண்டு, பாதையை விட்டவர்களுக்கு உண்டு. என்ன சொல்ல வராங்க? இதற்கு உழைப்பை விட நேரம்தான் அதிகமாக தேவை. மனித தொடர்புகள் மகா தேவை. ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த வகையிலும் இன்று நிறைய பேர் பணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இனி வரும் காலங்களில் கோலோச்சும் என்றும் பிஸ்னஸ் பிரதாகர்கள் அழைத்து சொல்கிறார்கள். வருமானத்திற்கு இன்னொரு வழியும் உண்டு. அதற்கு உழைப்பே தேவையில்லை, அல்லது மிக குறைந்த உழைப்பு இருந்தால் போதும். அதை பற்றி இன்னொரு அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஆக சம்பாதிப்பது என்பது சாதாரண விஷயம். அதற்கு தேவை அவர் சொன்னார்ல, இது பணம் பண்ணியவர்களுக்கு தான் உண்டு, பாதையை விட்டவர்களுக்கும் உண்டு. இதற்கு உழைப்பை விட நேரம் தான் அதிகமாக தேவை. மனித தொடர்புகள் மகா தேவை. மார்க்கெட்டிங், அதாவது வாய்மொழி வர்த்தகம், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு பொருளையோ இல்லை ஒரு தனியார் துறையவோ, ஒரு துறை சார்ந்த பொருள் இல்லை துறை, இந்த துறையை பற்றி வாய்மொழி வர்த்தகம் அப்படின்னு நம்ம பேசி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை நான் படித்து சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொருத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்காம போகிறீங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் சொல்வது ஏன் கடமை அப்படின்னு நான் செய்கிறதில்ல. ஆனால் அவங்க சொல்கிறதுங்கிறது அது ஒரு வேலை, அது ஒரு பிஸ்னஸ், அதுதான் மார்க்கெட்டிங். அந்த வேலை அவங்களுக்கு தேவை. அந்த தேவையானவர்களுக்கு எந்த கம்பெனி, எந்த துறை அவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும், இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க போய் சொல்லுவாங்க. எங்களோடது எப்படிங்க, எங்களோடது எப்படி, நாங்கள் இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், அது பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டிங். அதில் அவங்க சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு காசு. எந்த அளவுக்கு சொல்லி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்களோ, ஆட்களை பிடிக்கிறாங்களோ, ஈர்க்கிறாங்களோ, எந்த அளவுக்கு ஆட்களை ஈர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது. அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை, இது தேவையில்லை. நாலேஜ், பேசுகிற திறன், எப்படி பேசுகிறோம், நம்ம ஒருத்தர் ஈர்க்கிற மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா, கவனம், நமக்குள்ளே எல்லா கவனமும் திரும்பணும், அப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அது இருந்தால் தான் அது பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் இந்த ஈஸியாக வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப மோசம். அதுலேயும் பொய் பேசுகிறவங்கள நம்பவே கூடாது. ஆனால் எது பொய்ன்னு நமக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஆக சம்பாதிப்பது என்பது சாதாரண விஷயம். அதற்கு தேவை சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை, சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம்,
ஏதாவது சில திறமைகள், கடுமையான உழைப்பு, சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியேற வேண்டும், சோம்பலை சுத்தமாய் மறக்க வேண்டும், கவனமான உழைப்பு, மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வருமானத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் கண்டு பிடிப்பதற்கும் அதற்கான சில திட்டங்களை தீட்டுவதற்கும் அறிவுதானே அதிகமாக தேவை. அபாய காரணிகள், ரிஸ்க், எதிர்காலத்தை அபாய காரணிகள், அதாவது நம்ம ரிஸ்க்கை கொண்டு பயப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த ரிஸ்கை எதிர்கொண்டு வெல்லும் துணிச்சல், சரிவுகளையும் இழப்புகளையும் தாண்டி வரும் மனோதிடம், அவ்வளவுதான். நிறைவாக ஒரு விஷயம், அந்த சரிவுகளையும் இழப்புகளையும் தாண்டி வரும் மனோதிடம், இந்த ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சரிவுகள்னா நம்ம முன்னேறவே மாட்டோம். எப்போவுமே ஒரு இது ஆரம்பிக்கும் போது வராது, லாபம் வராது, எதுவும் வராது, ஒன்றுமே வராது. அப்படி இருந்தும் நம்ம முன்னேறுவதற்காக பாடுபடணும். அதெல்லாம் தாங்கி கொள்கிற மனோதிடம் வேணும். ரிஸ்கை பார்த்து பயப்படக்கூடாது. இது செஞ்சால் நல்லது, அதை மட்டும் தான் பார்க்கணும். இது செஞ்சால் அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அப்படி, இல்லை அது ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு கடினமானதான் சரி, வேலை நேர்மையாக செய்கிறோமா, எதுக்கு செய்வோம், துணிஞ்சு செய்யணும். துணிச்சல் தேவை. எதாக இருந்தாலும் தாங்கி கொள்கிற மனம் வேண்டும், அவ்வளோதான். நிறைவாக ஒரு விஷயம், எந்த வகையில் வருமானத்தை ஈட்ட நினைத்தாலும் சரி, உங்கள் முழு ஆற்றலும், முழு முயற்சியும், முழு நேரமும் அதில் இருக்க வேண்டும். புரியும்படி சொல்வதென்றால், ஒரு நாளில் 100 ரூபாய் சம்பாதிப்பது வருமானம்தான், 1000 ரூபாய் சம்பாதிப்பதும் வருமானம்தான், 10,000 ரூபாய் சம்பாதிப்பதும் வருமானம்தான், 1 லட்சம் சம்பாதிப்பதும் வருமானம்தான். 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒவ்வொருவரின் வருமானமும் வேறு வேறு லெவல். பில்கேட்ஸ், அம்பானி, சினிமா நடிகைகள், கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டு வீரர்கள் ஆகியோரின் வருமான வரம்புகளின் லெவலே வேற. அது எண்ணி ஏங்காதீர்கள். உங்கள் உச்ச வரம்பு என்ன என்பதை நீங்களே தீர்மானிங்கள். அந்த உச்சத்தை தொடாமல் ஓய்ந்து விடாதீர்கள். ஒரு நாள் நம்ம சம்பாதிக்கிறது 100 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 ரூபா இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, எல்லாமே சம்பளம் தான். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கிடையாது. நடிகருக்கு வேறு சம்பளம், இந்த கிரிக்கெட்டு, டென்னிஸு, பேட்மிண்டனு, இந்த மாதிரி கால்பந்து விளையாட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் வேறு தான், ஒரே மாதிரி வராது. அதே மாதிரி எல்லாருக்குமே சம்பளம் ஒரே மாதிரி வரப்போறதில்லை. ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் கம்மியாக வரப்போறதில்லை, அதிகமாக வரப்போறதில்லை. ஆனால் அதிகமாக இருக்கிற சம்பளத்தை பார்த்து யார் சம்பளம் வாங்குறாங்களோ அதை பார்த்து நம்ம ஏங்கக்கூடாது. அதை பார்த்து நம்ம பொறாமையும் படக்கூடாது. நம்மளுடைய உச்ச வரம்பு என்ன, நமக்கு என்ன வேணும், நமக்கு எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் தீர்மானம் செய்யணும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரி, இது நமக்கு சரி, இந்த அளவுக்கு நமக்கு இருந்துக்கணும், நம்ம இந்த அளவுக்கு இல்லையே வாழணும் அப்படிங்கிற முடிவை நம்ம தான் எடுக்கணும். நமக்கு அந்த போதும் அந்த எல்லையை குறித்து வச்சுட்டு நம்ம அதுக்கு அயராது பாடுபடணும். பாடுபட்டு நம்ம அதை அடையும் வரை ஓயக்கூடாது அப்படிங்கிறத முழுக்க இதில் சொல்லி முடிச்சிடுறாரு ஐயா தங்கவேல் மாரிமுத்து அவர்கள். இந்த தலைப்பு வாழ வைக்கும் வருமானம். இந்த வாழ வைக்கும் வருமானத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வாழ வைக்கும், உயர வைக்கும், வளர வைக்கும். இதுதான் இன்றையோடைய தலைப்புடைய முடிவு. இதுக்கப்புறம் நாளைக்கு சிதைத்து விடும் செலவுகள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி முழு காணொலியாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாததை நீ தெரிஞ்சு